ஜெர்மனியில் எனக்கு இது 3வது vlog. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று வந்து ஜெர்மனிக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி வந்தேன், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க ரூமை நான் சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நான் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டாக நம்ம ஜெர்மனியில் எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போடணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே வந்து ஜெர்மனியில் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணி போனாலே உங்களுக்கு மைண்ட் வந்து அவ்வளோ காம் ஆகும். ஜெர்மனியில் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நிறையா நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஜெர்மனி அப்படின்றது ஜெர்மனி மட்டும் கிடையாது, ஜெர்மனிக்கு வெளியே நிறைய கண்ட்ரிக்கும் போய் விசிட் பண்ணுங்கிற ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் சும்மா இங்கே ரோட்டில் ஒரு வாக்கிங் போனேன். அந்த வாக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போய் வீடியோ போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே ஆரம்பிப்போமே. நான் வந்து வாக்கிங் போகும்போது என்ன விஷயத்தை பார்த்தேன் அப்படியோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது எப்படி சொல்லணும்னா, நம்ம வந்து சில கூகுள் இமேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பார்க்கும்போதே செம்மையாக இருக்கும், ஒரு செம்ம நேச்சர் ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி இடம்லாம் வேர்ல்டில் எங்கடா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி சில இடங்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதுதாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 2nd ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸு, ஜெர்மன்ஸு, அப்புறம் வேறு கண்ட்ரீஸ் நிறைய இடத்துலேருந்து வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அந்த ஸ்பாட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் நம்ம அந்த ஸ்பாட்டை போய் ரீச் பண்ணிடலாம். ஆனால் 5 மினிட்ஸ் நம்ம சும்மா நடந்து போக வேண்டாமே. நான் போகிற வழியில் இந்த ஜெர்மன் ஸ்ட்ரீட்டையும் நான் காமிக்கிறேன், அது கூட சேர்ந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. என்னடா டஸ்ட்பின் எல்லாம் காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. இங்கே ஒரு டார்க் ப்ளூ, ஒரு ஸ்கை ப்ளூ, ஒரு எல்லோ. இது இல்லாமல் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்கும், ஆரஞ்சு அண்ட் ரெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நம்ம வீட்டில் இருக்க எல்லா குப்பையும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுருவோம். ஆனால் ஜெர்மனியில் வந்து அது வந்து அலவுட் கிடையாது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் குப்பை இருக்கோ அதெல்லாமே தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணணும். அதாவது எல்லாத்தையுமே பிரிச்சிடணும். பயோ வேஸ்ட்டு தனியாக, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் தனியாக, பேப்பர் வேஸ்ட்டு தனியாக, பாட்டில்ஸ் தனியாக, இந்த மாதிரி வுட்டு தனியாக, இந்த மாதிரி பாட்டில்ஸு, இந்த மாதிரி நிறையா எல்லா வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து அந்தந்த குப்பை தொட்டியில் தான் போடணும். ஸோ எல்லோ கலர்னால் இதுக்கு தான் போடணும், ப்ளூ கலர்னால் இது தான் போடணும்னு ரூலிங் இருக்குது. ஸோ அந்த வேஸ்ட்டை அந்த குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும். இதில் பார்த்திங்கன்னா பாட்டிலும் போடக்கூடாது. பாட்டில் போடுறதுக்கு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க, அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் 3 ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஒன்று க்ரீன், இன்னொன்று ப்ரௌன், இன்னொன்று ஒயிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் இருக்குது. நீங்கள் ஒயிட் பாட்டில்னால் அது இங்கே தான் போடணும், க்ரீன் பாட்டில்னால் அது இங்கே தான் போடணும். ஸோ கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கலரை பார்க்காம போட்டிங்க அப்படின்னா, இல்லைனா குப்பையை வந்து மாற்றி வேறு இன்னொரு டஸ்ட்பினில் போட்டிங்க, செக்ரிகேட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அதை யாராவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஃபைன் இவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜெர்மனிக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்துட்டு புதுசாக நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இங்கே இருக்க கார் அண்ட் பார்க்கிங் சிஸ்டம் தான். இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹெயில்ப்ரான் சிட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் எந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கார் பார்க்கிங் கூட கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் கார் வச்சுருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியான கார் வச்சுருந்தாலுமே ரோட்டில் தான் நிறுத்தணுங்க. இங்கே வந்து பார்க்கிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் ரோட்டில் நிறுத்தினாலும் யாருமே பார்த்தீங்கன்னா காருக்கு கவரோ எந்த ப்ரொடெக்ஷனோ போடுறதே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஓப்பனாக நிறுத்தியிருக்காங்க. அது வந்து ஜெர்மனியில் ஒரு லாவா என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா காரும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓரமாக அப்படியே பார்க்கிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபுல்லாகவே ஃப்ளாட்ஸ் தான். ஆனால் ரோட்டில் தான் எல்லா காரும் நின்றுட்டுருக்கும். இது வந்து இங்கே மட்டும்தான் கிடையாது. ஸோ ஜெர்மனியில் நான் ஒரு 2-3 நாளாக நிறைய இடத்துக்கு நான் போயிட்டேன். எங்கே போனாலுமே ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி பார்க்கிங் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா காருமே, லக்ஸுரியஸான காருமே பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கும், வித்தவுட் எனி ப்ரொடெக்ஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஜெர்மனியில் வந்து அதிகமாக யாருமே பைக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அரௌண்ட் 95 to 96% வந்து கார் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதுவும் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 கார் 2 கார் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் பைக் இருக்கவே இருக்காது. யாருக்கு வந்து ரொம்ப பைக் மேலே க்ரேஸ் இருக்கோ, அதாவது நான் ரைட் பண்ணணும், நான் ரொம்ப தூரம் போகணும், அந்த ஒரு அட்வென்ச்சர் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இங்கே வந்து பைக் வச்சுருப்பாங்க. அவங்கள தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க,
அப்படி இல்லைனா கார் தான் வச்சுருப்பாங்க. பைக் வந்து இங்கே ஜெர்மனியில் ப்ரிஃபர்டே கிடையாது. புதுசாக இருக்குல்ல, நம்ம கண்ட்ரிக்கு அப்படியே ஆப்போசிட்ங்க. இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான் வரும். ஏன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஜெர்மன்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. இத்தனை நாள் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து நான் ரியலாகவே நான் பார்த்துட்டேன். டிசிப்ளின் அவ்வளோ டிசிப்ளினுங்க. அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமே இருக்காது. இங்கே கார்லாம் ரொம்ப கம்மி தான், கூட்டமே இருக்காது. ஆனாலும் எல்லா இடத்துலையும் சிக்னல்ஸ் இருக்கும். நடந்து போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் போவாங்க. இன்கேஸ் ரெட் சிக்னல், அதாவது வாக் பண்ணுறவங்களுக்கு ரெட் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்போ க்ரீன் சிக்னல் வருதோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போவாங்க. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், ஒரு லேடி வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய கார் நின்றுருக்கு, எல்லாமே சிக்னலுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ரெட் சிக்னல் இருக்கனால இந்த லேடி பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் க்ரீன் விழுந்த உடனே இவங்க கிளம்பிடுவாங்க. ஓகே, க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியில் எல்லாருமே எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இந்த மாதிரி தான் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் போவாங்க. யாருமே சிக்னலை வந்து மீற மாட்டாங்க, ஈவன் தோ அவங்க நடந்து போனாலுமே கூட. இன்னொருத்தர் கூட நான் இங்கே இருக்க ஜெர்மன் கூட நான் சும்மா ஒரு பேச்சு கொடுத்தேன். அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, ஜெர்மனியில் வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து இதுக்காக பழகியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க ரூல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். ஏதாவது ஃபைன் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே நடந்து போகிறவங்களுக்கு கூட ஃபைன் வருங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ரெட் சிக்னலை பார்க்காம ரோடு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை போலீஸ் யாராவது பார்த்துட்டா நீங்கள் நடந்து போகிறவங்களுக்கு 15 யூரோஸ் வரைக்குமே அவங்க ஃபைன் பண்ணுவாங்க. 15 யூரோஸ்னால் எனக்கு தெரிஞ்சது இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நியர்லி 1400 கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நடந்து போகிறவங்களுக்கே இவ்வளோ ஃபைன் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கவங்கலாம் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஓகேங்க, அப்படியே பேசிகிட்டே நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக சொன்னேன். இனி வந்து இங்கே இருக்க பியூட்டிஃபுல் பிளேஸை நான் காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சுங்களா? ஒரு செம்ம பிளேஸுங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த டென்ஷனுமே இருக்காது. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்தா போதும், அப்படியே சால்வ் ஆயிரும். ஸோ இங்கே இருக்க என்விரான்மெண்ட்டு, இங்கே இருக்க மக்கள், அவங்க சின்ன சின்ன பப்பீஸை வந்து கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. சிலர் வாக்கிங் போவாங்க, சிலர் ஜாக்கிங் போவாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு இந்த மரம் சூழ்ந்த இடத்துல உட்காந்து பார்க்குறக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இங்கே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விஷயத்த நோட் பண்ணேன் எக்ஸ்ட்ரா. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி இருக்க இந்த போட்டு. ஸோ இந்த போட் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப தூரம்லாம் போகாதுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கே 2 பாலம் இருக்குது. இந்த 2 பாலத்துக்கு நடுவில் மட்டும்தான் இது போகும். ஆனால் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கிச்சனும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க சமைச்சு கொடுத்து சும்மா இங்கேருந்து அந்த பாலத்து வரைக்கும் போயிட்டு வருவாங்க. ஜஸ்ட்டு ஒரு நைட் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்ற ஒரு ஃபீலுக்காக மட்டும் இந்த போட் இங்கே வச்சுருக்காங்க. இந்த போட் மட்டும் இல்லை, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டும் இருக்குது. மோட்டார் போட் இருக்குது, நம்ம கையில் துடுப்பு போட்டே போகிற போட் இருக்குது. ஸோ இந்த போட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டின்னருக்காக மட்டும்தான். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிட்டா எல்லா ஃபுட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த
படகுலையோ போட்லேயோ வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வேணும்னா தனியாக எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் அப்படியே அந்த ரிவரில் ஒரு ரைட் போய் சாப்பிட்டுட்டே போகலாம். நாட் ஒன்லி ஃபார் டின்னர். ஸோ மோஸ்ட்லி இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பீர் அடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ ஜெர்மனி வந்து மோஸ்ட்லி ஃபேமஸ் ஃபார் பியர். அந்த போட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி படத்தில் வந்து இந்த லோலிட்டா சாங்கில் இந்த லவ் சிம்பிளுக்காக ஒரு சின்ன சின்ன லாக் வாங்கி அவங்க லவ் மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து படத்தில் பார்த்தது. அது வந்து இங்கே இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இங்கே இருக்கவங்க வந்து அதிகமாக கார் தான் யூஸ் பண்ணுவாங்க, பைக் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு மாறாக பார்த்தீங்கன்னா அதிகமாக சைக்கிள் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் போகிறதுனாலும் சைக்கிள்லேயே இவங்க போயிடுவாங்க. ஏன்னா இங்கே இருக்க ஜெர்மன் பீப்புள் வந்து எப்போயுமே ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு எப்போயுமே நினைப்பாங்க. ஏன்னா அதிகமாக அவங்க வந்து ஃபுல்லாகவே இங்கே வந்து நான்வெஜ் தாங்க. இங்கே லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நான்வெஜ் தான். மீட்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் எப்போயுமே மோஸ்ட்லி பீரும் குடிப்பாங்க. ஸோ அவங்க பாடியை வந்து ஃபிட்டாக வைக்கிறதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அது வந்து மோஸ்ட்லி இவங்க சைக்கிளில் தான் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப தூரம்னா மட்டும் காரில் போவாங்க, இல்லைனா நடந்து கூட போவாங்க. 5 கிலோமீட்டர்னா கூட சங்கடப்படாமல் நடந்து போவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்டா கதை விட்றாங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்வதெல்லாம் உண்மை, 100% உண்மைங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்குது. ஒரு 4, 5, 6 அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வெளிச்சம் இருக்கும். ஆனால் இப்போது ஜெர்மனியில் சம்மர் டைம் என்ன ஆச்சுன்னா நைட் 9 மணி ஆச்சுங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் காமிக்கிறேன், என் வாட்ஸ்அப் பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜெர்மனியில் சம்மர் டைமில் வந்து டே டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 மணிக்கே விடிஞ்சிரும். நைட்டு 9:30, 10 மணிக்கு அப்புறம் தான் இருட்டாகுங்க. இது வந்து ஒரு உலக அதிசயம் மாதிரி தானே இருக்குது. நம்ம ஊரில் இப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்க, ஸோ ஜெர்மனியில் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருந்துச்சு. அந்த இடத்த உங்களையும் காமிக்கணும்னு நான் நினச்சேன், காமிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெர்மனியில் சார்ஜ் முடிஞ்சு கேமரா ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஸோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் அகைன் வீட்டில் வந்து நான் கன்டினியூ பண்ணியிருக்கேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெர்மனியில் இன்னும் நம்ம நிறையா பிளேசஸ் போக போகிறோம். பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் வீடியோ போடலாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல நல்ல பிளேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராகுல்.